இந்த இடத்துல நான் ஒரு 10 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியுதா? 10 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக அந்த தெரு எவ்வளோ நாரடிச்சு வச்சிருக்கோம். நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டையும் இந்த கேரி பேக்கை ஒழிக்கிறதுக்கோ இந்த கேரி பேக் இல்லாமல் வாழ்ற வைக்கிறதுக்கோ எந்த ஐடியாவும் இல்லை. கவர்மெண்ட்டே குறை சொல்லிட்டு இல்லாமல் நம்ம என்ன முயற்சி பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எந்த இடத்துலையுமே கேரி பேக்ஸ் ஒன் டைம் யூஸ் பண்ணுற கேரி பேக்ஸ் எங்கள் வீட்டில் அலோட் கிடையாது. பாலுமே வெளியில் ஸ்டோர்லேருந்து ஜாடியில் தான் வாங்கிட்டு வருவேன். அப்படி கவரில் போடுற எந்த பால் கார்ட்டையும் நான் பால் வாங்குறதில்லை. அப்படி வாங்கும்போது வாரம் ஒரு தடவை 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்கி அதை அப்படியே காய்ச்சி உரைக்குத்தியும் வச்சுருவேன். வாசலில் ஒரு 4-5 நாய், தெரு நாய் தான், அதுங்களுக்கு சாப்பாடு நான் டெய்லியும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே எனக்கு தயிர் கையில் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால 10 ரூபான்னு தயிர் பாக்கெட் வாங்கி அதுக்கு ஒரு 4 கவர், பால் வாங்குறதுனால டெய்லியும் 2 கவர் ஆக மொத்தம் 60-70 கவர் ஒரு மந்த்துக்கு ஆகும். இதை நான் கம்மி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செய்யறதுனால. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் வெளியில் கிளம்பிட்டேன், இதுதான் வாங்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சா, காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ஒரு கட்டுப்படி பை எடுத்துப்பேன். இப்போ நான் கடைக்கு போகிறேன், முட்டையும் நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக முட்டைக்கு எப்பவுமே இந்த ட்ரே எடுத்து ரெடியாக வச்சுருப்பேன். இது கூட ஒரு லப்பர் பேண்டி சேர்த்து நான் எடுத்துகிட்டே போயிருக்கேன். இப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால முட்டையும் உடையாமல் வீட்டுக்கு வந்துடும், அப்போ வாங்குற ஒரு கவர் எனக்கு மிச்சம். ஸோ இப்படி பண்ணுறதுனால வீக்லி ஒரு தடவை இதே மாதிரி ஒரு 10 முட்டை எடுத்துகிட்டு வந்தேனாக்கா எனக்கு ஒரு கவர். இது மட்டன் வாங்குறதுக்கான டப்பா, இது ஒரு கவர். ஸோ ஆக மொத்தம் 2 கவர் மிச்சம்.